இந்த காணிக்கை பத்தி தசம்பாகத்துக்கு பேசினோம். தனியா வீடியோ ஒன்று எடுத்து ஊழியத்துக்காக இதை பேசணும்னு சொல்லிட்டு நானும் ஏவப்படுறேன். இன்னொன்று நானும் சிந்திக்கிறேன், யோசிக்கிறேன். காணிக்க தசம்பாகம் நானே இப்பதான் ஒழுங்குல வந்தது. அதனால்தான் பாருங்க, பொருளாதார ரீதியில் நானும் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுது. ஏன்னா நானும் தசமபாகம்லாம் சரியா கொடுக்க மாட்டேன், சரியா கொடுக்காமலாம் இருந்தேன். இப்பதான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதனாலதான் பொருளாதார ரீதியில் நான் ஆசீர்வதிக்கப்படுது. இன்னும் அந்த விசால வந்தேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் என்ன நீ கனம் பண்ண. உன் ஆலயத்தில், ஆலயம் என்ன, வீட்டுல தேவனுடைய ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும். பண்டக சாலையில காணிகையில கொண்டு வாருங்க, தசமங்களை கொண்டு வாங்க. இதனால என்ன சோதித்து பாருங்க. எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஆண்டவரை எதையும் சோதிக்க சொன்னதே கிடையாது. என்ன சோதிச்சு பாருன்னு எதையும் கொடுக்குது. ஆனா தசம பாகத்துல காணிக்கையே சொல்றாருன்னா நம்ம யோசிக்கணும். உண்மையிலேயே ஏன்னா நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, இப்ப நான் கொடுக்க ஆரம்பிச்சது, நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, இப்ப நான் ஒரு மாதிரி ஒழுங்கினமா அப்படியே சுத்தின்னு இருந்தேன். ஊழியம் பண்ணணும்னு ஆண்டவர் அழைச்சிருக்கேன், எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் சரியா கொடுத்தேன், சரியா கொடுக்குது. ஆனா எப்ப ஊழிய பக்கம் வந்தாலும் நான் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கினேன். ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது அவர் பொருளாதார ரீதியில ஆசீர்வதிக்கிறாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கனம் பண்றது அப்படின்னா, ஆண்டவரை கனம் பண்ற விதம் எப்படி மாத்தோம், நம்மள மாத்தோம். எதுல மாத்தோம்? ஒழுக்கமா இருக்குது இல்லையா, கரெக்டா நடக்குது இல்லையா, சர்ச்சைக்கு வருது இல்லையா, அவர் ஆராதிக்கிறது இல்லையா, அவர் எப்படி ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தும். எதுல முக்கியத்துவப்படுத்தோம்னா காணிக்கை தசமபாகம். ஆண்டவரை எப்படி நம்ம முக்கியமா கருதுறோம் அப்படின்றது எதை காட்டுதுன்னா காணிக்கை தசமபாகம் தான் காட்டுது. நான் அவருக்கு கரெக்டான கவனத்தை கொடுக்குறேன், கரெக்டான நான் மரியாதை செலுத்துறேன் அப்படின்றது இந்த காணிக்கை தசமபாகம் தான் நம்ம கீழ்படுகிறது. நம்ம ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்க்கை, சர்ச்சைக்கு வருது, பைபிள் படிக்கிறது, ஆராதிக்கிறது, அது இல்லை. அதெல்லாம் நல்லதுதான், அதுவும் ஒரு முக்கியத்துவம் தான். ஆண்டவர் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஆனா எது உச்சத்துல நிக்குதுன்னா காணிக்கையும் தசமபாகம் தான் உச்சத்துல நிக்குது. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, இது வரைக்கும் நான் ஆண்டவரை என்னை நான் முழுமையா அர்ப்பணிச்சு ஆண்டவருக்கு நான் ஊழியம் பண்ணல. ஆனா எப்ப நான் காணிக்கையும் தசமபாகமும் செலுத்துறதுக்கு எடுத்து வைக்கணும், அப்பதான் தெரியுது என்னுடைய வேலை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய எண்ணம் எல்லாமே ஆண்டவருக்குள்ள நிரம்பியது. காணிக்கையும் தசமபாகத்துக்கு நான் அதை எடுத்து வைக்கும் போது எதை வச்சு நான் வேலை செய்யறேன், ஆண்டவர் நினைச்சுன்னு வேலை செய்யறேன். அந்த காசு எடுத்து வைக்கும் போது எதை வச்சு எடுத்து வைக்கிறேன், ஆண்டவர் நினைச்சுன்னு எடுத்து வைக்கிறேன். நான் சம்பாதிக்கிறதுலயும், நான் வேலை செய்யறதுல, எழுது போறதுல, நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுல எல்லாமே ஆண்டவருக்குள்ள நிரம்பியிருக்கு என் மனசுக்குள்ள. அப்போ அந்த நினைப்பு என்னத்தை காட்டுதுன்னா, விளைவு கரெக்டா தசமபாகத்தை கண்டா கொடுக்கும். நான் அதை கண்டுபிடிச்சேன். இது வரைக்கும் நான் முக்கியத்துவத்தை கொடுக்கல. அப்போ என் லைஃப் ஸ்டைல, என் வாழ்க்கை இதுவே அப்படியே மாறி, நான் ஒழுங்கினமா சுத்தி இருந்தேன் பத்தியா, அதெல்லாம் மாறிச்சு. இப்ப நான் ஊழியத்துல அதிகமா ஈடுபாடு செலுத்துறதுக்கும் அதிகமா கவனத்தை செலுத்துறதுக்கும் இந்த தசமபாகமும் காணிக்கையும் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குது, முக்கியத்துவத்தை முதலிட்டு கொடுக்குது. இவர் ஒரு நல்ல டாக்டர் அப்படின்னு எதை காட்டுதுன்னா, இவர் நல்லா ஆபரேஷன் பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாருன்னு சொல்றதுல இல்ல, அவர் ஆபரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றாருல்ல, அதுலதான் அவர் நல்ல டாக்டர்னு காட்டுது. நான் ஆபரேஷன் பண்ணுவேன் நல்ல டாக்டர்னா, பேஷண்ட் செத்துட்டாரா நல்ல டாக்டர்? ஆபரேஷன் பண்ணி அந்த பேஷண்ட் பழைக்கிறான்ல, அதனாலதான் நீ நல்ல டாக்டர். அதே போலதான் நான் வாழறேன், நான் வேலை செய்யறேன், சர்ச்சைக்கு வரேன், எல்லாம் பண்றேன், இதெல்லாம் டாக்டர்.
ஆனா நல்ல டாக்டர் எதை காட்டுதுன்னா தசம பாகமும் காணிக்கையும் கொடுக்கறது தான் காட்டுது. நான் நல்ல விசுவாசி, நல்ல ஆண்டவருக்கு கீழ்படுகிற, ஒட்டுமொத்தமா என்னை அர்ப்பணிச்சு, ஒட்டுமொத்தமா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஒட்டுமொத்தமா என்ன நான் என்ன பண்றேன்னா ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்றது தசம பாகமும் காணிக்கைய அடையாளம் காட்டுது. அதனால உங்களுடைய காணிக்கை, அதாவது ஒரு 10,000 ரூபாய் வருது அப்படின்னா 1000 ரூபாய் 10ல் 1 பங்கு ஆண்டவர் கொடுக்கும். அது தசம பாகம். காணிக்கைன்றது மிச்சம் 9,000 ரூபாய் இருக்குதா? 10,000 ரூபாயில 9,000 ரூபாயில நீ 9,000 ரூபாய் கூட கொடுத்துடலாம். ஆனா குடும்பத்தை பார்க்க முடியாது. பாத்துக்கு காணி அதுல இருந்து நீ என்ன பண்ணும், ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ மன இஷ்டத்தின்படி செய்யலாம். 9,000 ரூபாய் உனக்கு யாரோ 10,000 ரூபாய் நீ சம்பாதிச்ச, வேற எதனா 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் உனக்கு இருக்குதுன்னா அந்த 9,000 ரூபாய் கூட கொடுக்கலாம். நான் அதை வாங்குறது, நான் கையெழுத்து, நான் நீட்டுறேன், நான் தயாரா இருக்கிறேன், நான் தயாரா இருக்கிறேன். உன் குடும்பத்தை நீ பார்த்துக்க ஜாகிரதையா அப்படின்றதுக்குன்னு சொல்றதுக்கு நானும் இருக்கணும். பாருங்க, காணிக்கைன்றது உங்க இஷ்டப்படி நான் கொடுக்கும். உங்க இஷ்டப்படி நீங்க தருது. அதனால இந்த காணிக்கை தசம பாகம். இப்போ பாருங்க, இது வரைக்கும் நான் சர்ச்சை நடத்துனது கிடையாது, இந்த மாதிரி காணிக்கை பையன் வாங்கினது கிடையாது. இப்போ என் பசங்களுக்கும் கொடுக்க சொல்லி நான் என்ன பண்றேன்னா அவங்களுக்கும் பழக்கப்படுது. ஒரு பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கும், குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறது. எதை சொல்லிக் கொடுக்கலையோ ஆண்டவருக்கு கொடுக்குறது மட்டும் கரெக்டா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கு. கவனிக்கிற சம்பந்தா, பிள்ளைங்களுக்கு ஆண்டவருக்குன்னு தனியா எடுத்து வைக்கிறத சொல்லிக் கொடு. ஏன்னா இந்த பணம் வெறும் பணம் கிடையாது, வாழ்க்கை. இதை வச்சு நல்லா வாழணும், இஷ்டம் போல வாழணும், கஷ்டமா இல்லாம இஷ்டம் போல வாழலாம். அந்த நல்லா வாழ்றதையே நான் என்ன பண்றேன், ஆண்டவருக்கு நான் என்ன பண்றேன், அந்த நல்லா வாழ்ந்த அந்த அந்த நல்லா வாழ்ந்து இது வச்சு நல்லா வாழலாம்னா அந்த நல்லா வாழ்றது என்ன பண்ண ஆண்டவர் நான் கொடுக்குறேன். நம்ம இதுதான் பணம்னால போன ஏன்னு தருவாங்கல்ல, இதுதான் உலகத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா பிரச்சனை இதுதான். அந்த பிரச்சனை என்கிட்ட எடுத்துன்னு மனுஷனுக்கு என்னது, ஒட்டுமொத்தமா ஓடி நிற்கிறது, ஒருத்தனை அச்சிக்கிறது, ஒருத்தனை இது பண்ணிக்கிறது இந்த பணம் தான். அதை நீ ஆண்டவருக்கு நீ எடுத்து வச்சு கொடுத்துட்டீங்கன்னா மத்த எல்லாம் அவுட்டு. பணத்தை நீ மதிக்கலன்னா எதை காட்டுறேன்னா பணத்துக்கு மேல ஒருத்தரை நான் மதிக்கிறேன்னு காட்டுறேன். பணத்துக்கு மேல நான் அவரை மதிக்கிறேன், அவர்தான் எல்லாம் அப்படின்றத காட்டணும். அதனால தசம பாகம் காணிக்கை முதல் டைம் நம்ம சர்ச்சில் எடுக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி நீங்களும் சமந்தா வேலை ஆபிரகாம் நீங்களும் போகணும். சரியா? காணிக்கை உடைய அப்ப